கண்டிப்பாக ஓட்டு போடுங்க. தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சிலிண்டர் வணக்கம். நாங்கள் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி அந்த கட்சியின் சார்பாக இந்த பாராளுமன்ற 2024க்கு தென் சென்னை சார்பாக திருமதி ஆர் காஞ்சனா அவர்கள் சிலிண்டர் இந்த சின்னத்தில் இப்ப வாய்ப்பு கேட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு கடைசி பிரச்சாரம், கடைசி நாள். நாங்க பல தொகுதிகளுக்கு நேரடியா அனைத்து தரப்பு மக்களையும் நாங்க சந்திக்கிறோம். இந்த சந்திப்புல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அனைத்து கட்சிகளுக்கும் அந்த மக்கள் அதிருப்தி தான் கொடுத்திருக்கிறாங்க. குறிப்பாக சொல்ல போனுச்சுன்னா, இந்த மெட்ரோ அது விரைவாக முடிக்கல, தண்ணீர் பிரச்சனை, மழை நீரை சேமிக்கல, அப்புறம் இந்த மாநில மக்களுக்கு அவங்களுக்கே அந்த வேலையை கொடுக்காம இருக்கிறது, இது மாதிரி பல பிரச்சனைகளை நேரடியாக எங்கள்கிட்ட சொல்லி இருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த தென் சென்னை தொகுதியில நாங்கள் வெற்றி பெறுவோம். அப்படி வெற்றி பெறும் பட்சத்தில் அனைத்து தவறுகளையும் சரி செய்வோம். முதலாவதாக ஊழலுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம். அதாவது உடனடியாக ஊழல் செய்த அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உடனடியாக அவர்களை சிறைக்கு அனுப்புவதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் வாழுகின்ற தமிழ் மக்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் பிரதானமாக எடுத்து வைத்திருக்கிறோம். மேலும் மெட்ரோ ரயில் பிரச்சனைக்கு, அதாவது ஒவ்வொரு இடங்களிலும் மெட்ரோ பணிகள் மிக மந்தமாக பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பணிகளை எவ்வளவு துரிதமாக செயல்படுத்த வேண்டுமோ அதற்கு நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். இது போன்று குடிதண்ணீர் வசதி, மழைநீர் அங்கங்க தேங்கி இருந்ததுக்கான பிரச்சனைகள், இப்படி சமூகத்துல ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அதை நாங்க கண்டிப்பா நிறைவேற்றுவோம் என்பதை. பள்ளிக்கரணை அந்த ஏரியால அந்த மக்களை நாங்க சந்திச்சோம். அந்த மக்கள் மிகுந்த வேதனையோட சொல்றது என்னன்னா, குடிநீர் பிரச்சனையை சொல்றாங்க. சதுப்பு நிலத்துல ஆக்கிரமிப்புகள் அதிகமா இருக்கிறத சொல்றாங்க. குடிநீருக்காக ஒவ்வொரு நாளும் அவங்க படும் பாடு மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது. ரெண்டாவது சரியான தெருக்கல்கில, அதனால போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்கள், இல்லத்தரசிகள் எல்லாருமே இதனால பாதிக்கப்படுறாங்க. பொதுவாக இது ரொம்ப தள்ளி இருக்கிறதுனால இருக்கிற எந்த ஒரு அரசியல்வாதியும் இந்த பகுதியை யாருமே கண்டுக்கிறது இல்லைங்கிறதுல அவங்க தீவிரமா இருக்கிறாங்க. இப்ப இந்த பகுதி மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு என்னைக்குதான் ஒரு நிரந்தர தீர்வு வரும்னு எங்களை கேட்கிறாங்க. கண்டிப்பாக இந்த நிலைமை மாறும். இந்த நிலைமை 2024 லோக்சபா பாராளுமன்ற தேர்தலில் குறிப்பாக தென் சென்னையில இந்த பகுதி அமைந்திருக்கிறதுனால நாங்கள் வெற்றி பெறும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த குறைகள் அனைத்தும் சரி செய்யப்படும் என்பதை உறுதியாக நாங்கள் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். நான் தென் சென்னை மாவட்டத்தில் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் சார்பாக வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன். என்னோட சின்னம் கேஸ் சிலிண்டர். மகளிருக்காக நிறைய உதவிகள் நான் செய்து கொண்டிருக்கிறேன். மகளிருக்காக நிறைய விஷயங்கள் பண்ணோம். அதில் கண்ணகி நகர் போகிறப்ப நிறைய குறைகள் அங்கே சொன்னாங்க. கேஸ் சிலிண்டர் ஏறி இருக்கு, ஏற்றி இப்போ இறக்கி ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் டிஃப்ரெண்ட் வருது, திருப்பி ஏற்றுவாங்க. நிறைய பேர் அதிருப்தியாக இருக்கிறாங்க. வாழ்வாதாரம் யாருக்குமே கரெக்டாக அந்த வாழ்வாதாரத்துக்கான வருமானம் எதுவுமே இல்லாதனால சிலிண்டர் விலை ஏறுறதுனால அவங்களுக்கு ரொம்ப அது பிரச்சனையாக இருக்குது. எங்கள் தமிழக முற்போக்கு கட்சி சார்பாக நாங்கள் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லியிருக்கோம். மின்சாரம், கல்வி, கேஸ் சிலிண்டர் எல்லாமே இலவசமாக கொடுக்குறதா சொல்லியிருக்கோம். நாங்கள் அவங்களோட நிறை குறைகள் எல்லாத்தையுமே நாங்கள் கேட்டிருக்கோம்.
பெண்களுக்கான எல்லா விஷயத்துக்கும் நாங்கள் பாடுபடுவோம். நான் ஆல்ரெடி வந்து பெண்களுக்கான விஷயத்தில் நாங்கள் வந்து மகளிர் சுய குழு மூலமாகவும் நலவாரியத்தின் மூலமாகவும் நிறைய பணிகள் நான் செய்து கொண்டிருக்கிறேன். திருவான்மியூர்ல இருந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். கண்ணகி நகர் பக்கம் போனோம், அப்போ செம்மஞ்சேரி போனோம். நாங்கள் செம்மஞ்சேரியும் இதே பிரச்சனைகள் நிறைய பேர் சொன்னாங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே போகிறப்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஏன்னா நிறைய கட்சிகள் வந்து போனாலும் எங்கள் கட்சியை பார்க்குறப்ப அவங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருந்தது. நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க எங்களுக்கு. வரிசை எண் எனது 6ஆம் நம்பர்ல இருக்கு. மறந்துடாம உங்க வீட்டு பெண்ணா நினைச்சு எனக்கு வாக்களியுங்கள். சிலிண்டர் சின்னத்தில் வாக்களியுங்கள். நாங்கள் சொன்ன எல்லா கோரிக்கைகளும் உங்களுக்கு நிறைவேற்றி கண்டிப்பாக தரப்படும். நாங்கள் செய்வோம். நாங்கள் ஒரு தாட்டி வாய்ப்பு கொடுங்க, எங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க.